பிடிக்கிற மாதிரி டை அட கைஸ் எனக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை டை. ஸோ இப்போ நம்ம அவனை பிடிக்க என்ன பண்ணணும்னா இந்த மியூசிக் செட்டை போடணும். ஆனால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டிஸ்க்கு எடுக்கணும். அந்த டிஸ்க் எடுத்தால் தான் மியூசிக் செட் ஆன் ஆகும், ப்ளே பண்ண முடியும். இப்போ அந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சீக்கிரட்டான இடத்துல மறைஞ்சிருக்கும். அதுக்கு இந்த பியானோ ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ப்ளே பண்ணால் நோட்ஸ் வேணும். நோட் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பேபி எல்லோ கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் சாப்டர் சி ஃபுல்லாக விளாண்டு முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்ம நைட் 1, நைட் 2, நைட் 3 முடிச்சாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்டர் ரேபிட் விளாட போகிறோம். இதுக்கு மொத்தம் 2 பார்ட்ஸ் இருக்குது, பிக்மேன் எக்ஸிட்னு. நான் ரெண்டுமே உங்களுக்கு இப்போ நான் சாப்டர் ஃபுல்லாகவே விளாட போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பிக்மேன் போய் வரலாம். நீங்கள் பேபி நிலோ நான் ஏற்கனவே சாப்டர் 1 தான் சாப்டர் ஷீப் போட்டுட்டேன். நீங்கள் அப்படி அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். அதான் உங்களுக்கு இந்த கேமோட கான்செப்ட் புரியும். ஆக்ட் தான் இந்த சாப்டருக்கு ஆக்ட் 2ன்னு இருக்குது. மொத்தம் தான் ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. சாப்டர் ரேபிட், சாப்டர் ஷீப்பு, சாப்டர் ரேபிட்டு, சாப்டர் கேட்னு ஒன்று இருக்குது, எனக்கு பிளாக் கேட்டு. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓகே ஓகே நம்ம பேபி சிட்டர் அந்த குழந்தைக்கு போவோம். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஆனால் ஃபஸ்ட் பார்ட்லேயே விசித்திரமாக நடந்துப்பான். திடீர்னு கடைசியில் பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி நம்மளை பிடிக்கிற மாதிரிலாம் அவனுக்கு என்னமோ பேய் பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரில கைஸ், பார்க்கலாம். ஓகே, பேபி சிட்டிங் பண்ண வந்திருக்கோம். பண்ணலாம். குழந்தைய காணும், ஆளை காணும். எல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சிருக்கு, ஒன்றும் பழசாக இருக்குது. என்னமோ எரிஞ்ச மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இந்த குழந்தையோட ரூமு. ஓகே கைஸ், நம்ம அங்கே திறந்து பார்க்கலாம். என்னங்க, இதே சேரில் தான் உட்காந்துருந்தான் ஒயிட் ரேபிட். ஓகே, வந்துட்டான் ஒரு மாதிரி பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி பார்க்க. அப்பா என்னமோ பண்ணுறாங்க. ஓகே, ஃபாலோ த ஒயிட் ரேபிட். ஓகே, அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே guys, ஓகே நம்ம லிஃப்ட்டு கிளம்பியாச்சு. ரேபிட்டை ஃபாலோ பண்ண சொன்னாங்க, ஸோ நம்ம அதை பண்ணிருக்கோம். ஓகே கைஸ், போயிட்டே இருக்கோம், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவன் வேறு ரூமில் ரொம்ப ஆக்ரோஷமாக உட்காந்துருந்தான். ஓகே, நம்ம ஆனால் எதுவுமே பண்ணல இருந்தாலும் அவன் நம்ம ரொம்ப தொலை பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் அதாச்சு. ஓகே, பிக்மேன்ஸ் மேட்னஸ். ஓகே, சாப்டருக்குள்ளே வந்தாச்சு. உட்காந்துருக்கு ஹேபிட்டு. லிஃப்ட் ஆடுது, என்ன கைஸ் நடக்குது? எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை என்னமோ பண்ணிடுச்சு. அதுக்கு ஒரு மாதிரி இனிமேல் அது வெறும் குழந்தை இல்லைங்க, குட்டி சாத்தாங்க. ஏன்னா அது பார்க்கவே ஃபஸ்ட்டு விசித்திரமாக இருந்துச்சு. பண்ணுது கைஸ். ஓகே, பார்க்கலாம். லீவ் த எலிவேட்டர், ஃபாலோ த ஒயிட் ரேபிட். ஓகே, அது ஃபாலோ பண்ணுமா?
நம்ம ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கோம். எங்கே போகணும் இங்கே போகணும். அங்கே எக்ஸிட் கூட இருக்கு. என்னங்க ஃபாலோ பண்ண தானே சொன்னாங்க, என்ன பண்ணுறானுங்க? ஸோ சரி ஓகே, அந்த குழந்தைய பிடிச்சி அந்த காவியம் டாய் டாய் ஒன்று பிடிக்கிற மாதிரி டாய் அட கேஸ் ஒன்று பிடிக்கிற மாதிரி இல்லை டாய். ஸோ இப்போ நம்ம அவனை பிடிக்க என்ன பண்ணணும்னா இந்த மியூசிக் செட்டை போடணும். ஆனால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டிஸ்கை எடுக்கணும். அந்த டிஸ்க் எடுத்தால் தான் மியூசிக் செட் ஆன் ஆகும், ப்ளே பண்ண முடியும். இப்போ அந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சீக்கிரட்டான இடத்துல மறைஞ்சிருக்கும். அதுக்கு இந்த பியானோ ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ப்ளே பண்ணால் நோட்ஸ் வேணும். ஓகே நோட்ஸ், இங்கே ஒரு நோட் இருக்குது. ஓகே ஓகே ஒரு நோட் எடுத்தாச்சு. இந்த நோட் எனக்கு தெரிஞ்சு கிடையாது கைஸ். இங்கே ஒரு நோட் இருக்குது. நோட்டை வச்சாச்சு. அப்புறம் மிடில் இருக்கிற அந்த பார்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும் கைஸ். இங்கே இருக்குது. அந்த குழந்தையோட கண்ணியை வச்சுருக்கானுங்க, எல்லாம் முட்டை கண்ணு மாதிரி இருக்கும். ஓகே கைஸ் ப்ளே பண்ணுவோம், வருதான்னு பார்க்கலாம். வந்துட்டாங்க. த கிங்ஸ் லல்லேபி, கிங்குக்கான தாலாட்டம் இன்னமும். சரிங்க எடுத்தாச்சு. இப்போ இந்த பட்டன் ஓகே ஓகேங்க. இதுதான் இந்த சீக்ரெட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன், தெரில பார்க்கலாம். கைஸ் போவோம். கீழே உடச்சிட்டு போகணும். ஓகே அப்படின்னா ஹேமர் தான் கரெக்டு. இது தேவையில்லைங்க, அதுதான் தேவை. இப்போ நம்ம நின்றுக்கலாம், உடைக்கணும். ஓகே உடச்சிட்ருக்கோம். உடைச்சாச்சு கைஸ். இன்னும் 2 இருக்குது. அது உடைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உடைக்கணுமா? ஓகே கைஸ் உடைச்சாச்சு. அந்த டிஸ்க் அங்கே இருக்குது. ஓகே இன்னமும் உங்களுக்கு போடாமல் தடுக்குது. ஓகே எடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு போயிடலாம். இது வந்த வரைக்கும் வரும். தப்பான வழியில் வரணும். க்ரௌட்ஸ் பண்ணுமா? ஆமாம் கைஸ், க்ரௌட்ஸ் பண்ண மறந்துட்டாங்க, அதனால தான் நம்மளுக்கு பிளாக்காக தெரிஞ்சுது. ஓகே நம்ம வந்தாச்சு. கேப் அந்த செட்டு போட்டு அவனை வர வைக்கலாம். வருவான்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டாங்க. டக்குன்னு சாவி எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரேபிட்டை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஓகே கைஸ் இப்போ லிஃப்ட் ஆன் பண்ணலாம். எலவேட்டர். ஓகே பவர் இல்லைங்க. ஓகே பவர் சுவிட்ச் என்னது தெரியுது. இன்னும் ரக்கம் இருக்குது. கொஞ்சம் ரேபிட்டோட ரக்க போல. இன்னும் பிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. ஓகே பண்ணுறாங்க. இந்த ரேபிட்டில் இருக்கிற ரக்கெல்லாம் பிரித்து போடுறான் பாருங்க. பார்க்குறான். இந்த மூஞ்சை பார்த்தீங்களாங்க? இன்னும் விசித்திரமாக பண்ணுறாங்க. இங்கே தான் இருக்குது போல். ஓகே நம்ம போய் திறக்கலாம். ஓகே வந்தாச்சு. என்னது இந்த திறக்க முடியாது. ஓகே நம்ம ஃபியூஸ் மாட்டணும் போல். ஆமாம் பிங்க். இங்கே பிங்க் கலரா? இங்கே பிங்க் கலரு.
உங்கள் ப்ளூ கலர். ஓகே, ப்ளூ கலருக்கு வந்து இங்கேயா? இங்கே இருக்கு கைஸ். ஃபியூஸ் எடுத்தாச்சு. சரி, இப்போ பிங்க் கலர் போய் தேடலாம். இங்கே உள்ளே இருக்குங்க. எப்படி எடுக்கிறது அதை? ஓ, வெண்டிங் மிஷின். ஓகே, இது காயின் வேணும் நம்மளுக்கு. காயின் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே இருக்குது கைஸ். ஓகே, காயின் எடுத்தாச்சு ஒன்று. இப்போ கொடுங்க. ஓகே, இது எங்கே இருக்குன்னா C2 C காயின் இன்சர்ட் பண்ணி வச்சுல கைஸ். ஓகே, இல்லை 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 தப்பாக கொடுத்துட்டேன். அது காயின் எடுப்போம், ஓடுவோம். கரெக்டாக அழுத்தணும். C2. ஓகே, வருது வருது வருது, வந்துச்சு. ஃபியூஸ் வந்துருச்சு. ஓகே, நம்ம டக்குன்னு போய் போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ். ஓ, க்ளோஸ் பண்ணிட்டேன் போடாமல். ஐயோ, வந்துட்டாங்க இங்கேயும். அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. டேய், தாடா ஃபியூஸை தாடா. இல்லை, ஒன்று எங்கே போடுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்று போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அது உள்ளே தூக்கி போட்டு நம்ம நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம். எங்கே ஒன்று போடணும்? அந்த வெண்டிங் மிஷின் பக்கத்தில் தான் நினைக்கிறேன். இங்கே உள்ளே போடணும். இந்த அன்லாக் பண்ண ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு வந்து நம்ம பார்க்கணும் எங்கே இருக்குன்னா கைஸ். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் இங்கே 4 இருக்குல்ல, அந்த 4ல் வந்து கடைசி இதில் தான் இருக்கும். லாஸ்ட்டு கோடு 17. ஓகே, இங்கே வச்சிடலாம் அவனை. 17. ஃபஸ்ட்டு கோடு வந்து 43. ஓகே, 4317. ஓகே, இல்லைங்க, ஓப்பன் பண்ணி அந்த குட்டி சாத்தானை உள்ளே போடுவோம். 431. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. தொல்லை பண்ணி பாரு, உனக்கு இருக்கு. போடல. பாய். க்ளோஸ் பண்ணிடுவோம். தாவி வந்துட போகுது, பயமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம திருப்பி ஒரு ப்ளூ கலர் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் போடணும். ஓகே, போட்டுடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, லெஃப்ட் ஆன் ஆகுது. ஓ, சாரி. அப்பா, பவர் ரீஸ்டோர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம போய் கண்டினியூ பண்ணலாம். ஐயோ, என்னங்க விசித்திரமாக இருக்குது. கோமிட்டோம். ஐயோ, இவன் வேறு இந்த மாதிரிலாம் பண்ணால் பயமாக இருக்குங்க. ஐயோ, டோன்ட் லீவ், நோ எஸ்கேப்பா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, ஐயோ, அங்கே திட்டி பார்க்குது, மிதக்குது. யூ வில் ரெக்ரெட் தட். ஓடாடே. ஓகே கைஸ், வேலை வெற்றில் போவோம். அவன் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஐயோயோயோ, ஓடு ஓடு ஓடு. ஐயோ, சாவி எடு. இப்போ பண்ண முடியலங்க. ஐயோ, நல்லா பண்ணு. ஒரே ஓட்டம் தான், பின்னாடி திரும்பி பார்க்க கூட கூடாது கைஸ். ஓகே, ஒரு ப்ளூ கலர். ஐயோ, எங்கே ட்ரையாங்கிள்? ஓகே, போட்டாச்சு கைஸ், போட்டாச்சு. அப்பா, தப்பிச்சாச்சு கைஸ். ஓகே, அவன் எப்படியா இருந்தாலும் வருவான். ஓடு 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 ஓடு. அந்த ரேபிட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஐயோ, ஓகே கைஸ். எப்பா, இப்போ அப்பாவி குழந்த மாதிரி இருக்குங்க. எப்பா, அள்ளு விட்டுருச்சு. என்னதான் சின்ன ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 மினிட் விட்டுருச்சுங்கப்பா. அந்த 1 நிமிஷம் எஸ்கேப் இல்லை 2 மினிட்ஸ்னால் கூட அப்படி. அதோட ஒரிஜினல் ஃபார்ம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக, ரொம்ப நேரம். ஓகே, த எக்ஸிட் இதுதான் ஃபைனல் போல். ஓகே, அப்பாவி மட்டும் உட்காந்துருக்கான்.
ஓகே, நம்ம இந்த எக்ஸிட்ன்றதில் நம்ம அவங்க சொல்கிற டாஸ்க்லாம் வந்து செய்யக்கூடாது கைஸ். சாவி எடுத்துகிட்டு போய் ஓகே, நம்ம எங்கேயும் திறக்க முடியாது, இது எதையும் திறக்க முடியாது. சரி, அப்போ நம்ம லிஃப்டிங் ஒன்று இருக்குது, அதில் போவோம். ஓகே கைஸ், இன்னும் காணும் கைஸ், என்னடா நடக்குது? ஐயோ, ஆக்ரோஷமாயிடுச்சுங்க, கீயும் உடச்சிருச்சு. ஐயோ, ஓகே, இது லாக்டா? அப்பா, என் ரூம் திறந்துருக்கு. ஓகே, இங்கே வந்து அப்பா அந்த ட்ரையாங்கிள் கீ இருக்குங்க. நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போய் இந்த ரூமை திறந்துடலாம், ஏன்னா அது எப்போ என்ன பண்ணுன்னே தெரியாது. இங்கேயும் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ அது அந்த பிங்க் கலர் கீ வந்து அந்த டேபிள் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து எலவேட்டரில் வந்தோடனே இந்த வீடு ஒரு மாதிரி ஆச்சு. ஸோ ஐ திங்க் நான் அது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி. ஸோ நம்ம திருப்பி எலவேட்டரில் போனால் ஐ திங்க் நம்ம நார்மல் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். வீடு அந்த சாவி உடஞ்சிருக்கு, ஸோ நம்மளால் அந்த உடஞ்ச சாவியை போட முடியாது. ஸோ ஐ திங்க் நம்ம திருப்பி போகணும். ஓகே, சாந்தமாகிடுச்சுங்க, நார்மலாக இருக்குது. இப்போ பயமாக இருக்குது. ஓகே, நம்ம சாவி எடுத்துகிட்டு போய் போட்டு எஸ்கேப் ஆகல. ஆனால் இது வீட்டில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, பயமாக இருக்குங்க. ஓகே, இதுதான் எக்ஸிட். அப்போ அங்கே இருக்குங்க எக்ஸிட்டு. நடந்து போயிட்டே இருக்கணுமா? எவ்வளோ தூரம்? ஓகேங்க, கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். எப்போ சிரிக்குதுங்க, நானே எங்கடா? எங்க கைஸ்? கரெக்டாக தான். ஓ, ஆனால் இருட்டாயிடுச்சு, அதனால திடீர்னு எந்த சைட்லேயும் நான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது வேறு கிளாக் வச்சு பயமுத்துறானுங்க. ஓகே, நம்ம இவங்க சொல்கிற டாஸ்க்கை பண்ணக்கூடாது. ஓகே, டேக் த பேபி டு பெட்டா? வாய்ப்பில்லை ராஜா, டெம்ப் பண்ணுறாங்க நம்மளோட பெட்டில், அவங்கள பெட்டில் போடணுங்க. என்ன பண்ணாலும் அவனை தூக்க மாட்டேன். இது லாக்டு. அப்போ இந்த சைடா? சாரி, இது லாக்டு. இது இப்பயும் லாக்டா? என்னடா எந்த கதவு? அப்பா, பயந்துட்டாங்க. என்ன பண்ணாலும் நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி, நம்ம இதை சரியாக போகலாம். நாங்கள் சொல்கிற டாஸ்க்கை நம்ம பண்ணக்கூடாது, அதுதான் இது ஃபுல்லாக. யுவர் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஐயோ, நம்ம பார்த்தா அவங்க தூக்கம் வருது, ஸோ நம்ம பார்க்கக்கூடாது. ஐயோ, வராங்க. இந்த கதவு தான் நினைக்கிறேன். அப்போ இங்கேயும் இருக்காங்க, இன்னும் இது முடியலையாடா? ஓகே, இப்போ வராங்க. சரி, பயந்துட்டேன், அவனை பார்க்கக்கூடாது. டிவி பார்த்து நம்ம தூங்கிடுவோம். ஐயோ, ஆக்ரோஷமாக இருக்காங்க, என்னமோ பண்ண போகிறான். என்னங்க எக்ஸிட் சுற்றுது, காரிடரே திரும்புதுங்க. ஐயோ, ரேபிட் ஓடுது, நம்புறாரு. டாய் டாய். ஐயோ, அப்போ கடைசிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த வழியாக போகலாம். யாருக்கிட்ட? டேய், எங்ககிட்டயாவா? ஏய், வந்துருச்சுங்க. தள்ளிட்டான் போச்சு. திருப்பி எங்கேருந்து விளாடணும்னு தெரில. ஓகே, இது அந்த அவனுக்கு ஸ்டோரி சொன்னால அவன் வாய்ஸ் மாதிரியே இருக்குல்ல. இது திறக்கல, இதுவும் திறக்கல. அப்போ நம்ம போகணும். எக்ஸிட். ஆடா, பூட்டிட்டான். இப்போ திருப்பி ரிவர்ஸ் வரணுமா? இந்த கண்ணெல்லாம். ஓகே, இது ஓப்பன் பண்ண முடியுது. ஓகே, போகலாம். போகணும்னு நினைக்கிறேன், வந்த இடத்துக்கே வர மாதிரி இருக்கு. இங்கே தான் வரணுமா? இங்கே ஒரு கதவு இருக்கு. ஓகே, வந்தாச்சா?
ஏய் எங்கே இருக்குங்க குட்டிச்சாத்தான்? ஐயோ சுத்துறான், என்ன நடக்குது? சரி போய் பார்ப்போம், அவன் கிடக்குறான். ரொம்பனா பயந்துருவோமா? எப்போங்க திடீர்னு பேய மாறிட்டாங்க. இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவனை தூக்கிட்டு போய் ஏமாற்றி பெட்டில் போடக்கூடாது. ஓகே கைஸ், இப்போ இவனை பெட்டில் தூக்கி போடக்கூடாது, ஏன்னா அவங்க சொன்ன டாஸ்க்லாம் நம்ம செய்யக்கூடாது. ரேபிட் இங்கே இருக்குங்க. போடாடே ஏண்டா. நாங்கள் போவோம், இவன்கிட்ட வந்து நம்ம தப்பிச்சாகணும். ஏன்னா இவன் நம்ம திடீர்னு என்ன வேணா பண்ணுறான், திடீர்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த வீட்டிலே ரொம்ப நாள் இருக்க முடியலப்பா. அவன் நாளுக்கு நாள் ஒரு மாதிரி ஒரு மிருகத்தன்மை அவன்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு அதான் பயமாக இருக்குது, அவன் வீட்டில் இருக்கக்கூடாது. அதான் நம்ம வந்துட்டோம். ஓகே யாரா நீ? வந்தாங்க இந்த மாதிரி இன்னும் சர்க்கிள் இன்னும் சிம்பிளு. அந்த கதவு இங்கே இருக்கு. ஓகே பார்த்துவே ஐ வில் ஃபைண்ட் யூவா. பார்க்கலான்டா டே. ஐயோ வந்துருச்சுங்க ஆக்ரோஷமாக வந்துருச்சுங்க. ஓடு ஐயோ அங்கே இருக்குங்க. ஓகேங்க வந்தாச்சு. கீழே படிக்கட்டில் ஏறி அங்கே ஒரு சிம்பிள் அடிச்சுப்பா ஸ்கிப் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலேயும் இருக்கு போல், என்னன்னு தெரியல. வந்துட போகிறேன். ஐயோ தப்பான டோரை செலக்ட் பண்ணிட்டோங்க. திருப்பியும் முதல்ல இருந்து. அந்த ஆரோ மாதிரி ஒரு இது நல்லா பார்த்துக்கோங்க, அது நம்மளுக்கு உதவ போகுது. ஓகே ஆரோ அங்கே இருக்குங்க, இதுதான் கரெக்டானது. ஓகே ஓடு இந்த டோருக்குள்ளே போகணுங்க. ஓகே அவன் வந்துருப்போம். ஐயோ நவர முடியல, ஒளிஞ்சுக்கலாங்க. அப்பா அவன் தொல்லை போயிடுச்சுங்க. ஓகே ஃபைண்ட் அ வே அவுட்டிங், எந்த வேவும் இல்லை. ஸோ இதுதான் இருக்கும் போல். சரி போவோம் தவழ்ந்து. வேறு வேவே இல்லை, இருந்தால் போயிருக்கலாம். ஐயோ இது என்னதுங்க? வராங்க வந்துட்டான். திரும்பி பார்க்காம ஓடணும். ஐயோ பைட் ரப்ட்டு வந்துருச்சுங்க. ஓகே எக்ஸிட் அங்கே தான் இருக்குது, கொஞ்சம் தூரம். ஐயோ போயிடுச்சுங்க. என்னங்க நடக்குது? அந்த சரி ஓகே அந்த சரி போகணுங்குது. ஓகே கமான் கொஞ்சம் தூரம் தான். இதுங்க ட்ரெயின் என்னங்க நடக்குது? என்னென்னமோ வருது. நம்மளாச்சும் டேக்கிள் பண்ணி வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான். இவ்வளோ பெரிய பால் பாட்டில் இந்த பேய்க்கு தான் கரெக்டு. ஓகே அவ்வளோதாங்க, ஓப்பன் பண்ணி போகலாம். ஓகே கைஸ், நம்ம சாப்டர் ரேபிட்டை முடிச்சாச்சு. ரன் லிட்டில் ரேபிட் தான். ஓகே நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. எனக்கு அந்த 2 சேஸ் தாங்க. எனக்கு அந்த ஒரு சாவி சேஸ் கூட பரவாயில்ல. இது தாங்க கடைசியாக வந்தது, அப்படி இருந்துச்சு. ஓகே கைஸ், இவ்வளோ தூரம் 30 மினிட்ஸ் கிட்ட நான் எடுத்திருப்பேன். இவ்வளோ தூரம் பார்த்துக்காக ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் பார்ட் 3 உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஆமாம், ஏன்னா பார்ட் 3 தான் இருக்கிறதுலே பெரிய கேம் ப்ளே. அது ரொம்ப பெருசு. ஐ திங்க் அதிலே ஒரு 3 பார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில கன்ஃபார்மாக.
நான் கண்டிப்பாக அது உங்களுக்கு போடுறேன் கைஸ். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய வீடியோலாம் போடுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த பார்ட் போடுவேன். இதுக்கப்புறம் நான் வேறு கேம் பிளேயர்ஸும் கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ். ஆனால் நான் ஒரு பிளான் என்ன வச்சுருக்கேன்னா, எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக பார்ட் 3யும் ஃபுல் கேம் பிளேவும் கண்டிப்பாக நான் போடுறேன். அது வரைக்கும் நான் வந்து வேறு கேம் பிளேஸ் போடுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்ட் 3 வேணும்னா நீங்கள் வந்து 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக பார்ட் 3 ஃபுல் கேம் ப்ளே போடுவேன். ஓகே கைஸ், இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம வந்து பேபி நெல்லோ சாப்டர் ரேபிட் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த சாப்டர் பிளாக் கேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய்.